போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் வளர்ப்புக்காக வாங்கி சென்ற 20 ஆடுகளில் 8 ஆடுகள் பலியான நிலையில் இது தொடர்பாக போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இருந்து பன்னந்தூர் கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் மணிகண்டன் வளர்ப்பதற்காக கடந்த வாரம் 20க்கும் மேற்பட்ட கிடா ஆடுகளை சுமார் 2,38,000 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி சென்றுள்ளார். இதில் 8க்கும் மேற்பட்ட ஆடுகள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்துவிட்ட நிலையில் அந்த ஆடுகளின் வயிற்றில் மண் கரைசல் இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் ஆடுகளை விற்ற கரவூர் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தகவலறிந்து அங்கு சென்ற போச்சம்பள்ளி போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆடுகள் அதிக எடை கொண்டவைகளாக தெரிவதற்கு வியாபாரிகள் ஆடுகளுக்கு தண்ணீருடன் மண் கலந்து கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சந்தையில 2,16,500 ரூபாய்க்கு கெடா ஆடு வளர்ப்புக்காக நான் வாங்கிட்டு போனேன். இதுல பாத்தீங்கன்னா வியாபாரிங்க எல்லாம் தண்ணியை ஊத்தி அழுக்கு தண்ணியை ஊத்தி ஃபுல்லா லோடு பண்ணி கொடுத்ததுனால இப்போ அந்த 8 ஆடு இறந்து விட்டது. இன்னும் இருக்கிற ஆடெல்லாம் இறக்குற சூழ்நிலையில இருக்குது. இந்த மாதிரி அநியாயமான வேலை சந்தையில நடந்து கொண்டு இருக்கிறது. இதை அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இதை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். வேலூர் மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், விருப்பாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதேபோன்று காட்பாடி சித்தூர் பேருந்து நிறுத்தம் மற்றும் வள்ளிமலை ரோடு பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கலந்து கழிவுநீர் வெளியேறி குளம் போன்று காட்சியளித்ததால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் அங்குள்ள கால்வாயை தூர்வாரி மழைநீர் சாலையில் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்தில் உள்ள 6 காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்டத்தில் 6 காவல் நிலையங்கள் உள்ளன. இந்த காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளின் உண்மை நிலவரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பான தகவல்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு முன்கூட்டியே நேரடியாக தகவல் தெரிவிக்கும் தனிப்பிரிவு உளவு போலீசார் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை என்று அவர்கள் அனைவரும் இடமாற்றம் மற்றும் பணிமாற்றம் செய்யப்பட்டு தற்போது காவல் நிலையங்கள் வாரியாக ஓமலூருக்கு கோபாலகிருஷ்ணன், தீவட்டிப்பட்டிக்கு முத்து, தாரமங்கலத்திற்கு பச்சமுத்து, தொலசப்பட்டிக்கு அருணாச்சலம், நங்கவள்ளிக்கு மணிகண்டன், ஜலகண்டாபுரத்திற்கு பச்சமுத்து ஆகியோர் 6 பேரை புதிதாக நியமித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் உத்தரவிட்டுள்ளார். இங்கு பணியாற்றியவர்கள் வேறு காவல் நிலையத்திற்கு தனிப்பிரிவு மற்றும் மாற்று பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டதால் பல்லாவரம் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை தாம்பரம் கடற்கரைக்கு இடையே செல்லும் மின்சார ரயில்கள் அனைத்தும் பராமரிப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரயில்கள் இன்றி தவிக்கும் பொதுமக்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகளாக பல்லாவரத்திலிருந்து தாம்பரம், கிளாம்பாக்கம் நோக்கி செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகப்படியான மக்கள் பல்லாவரத்தில் இறங்குவதால் பல்லாவரம் ரயில்வே நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ரங்கநாதன் இணைப்பு சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 65வது வார்டு ரங்கநாதன் இணைப்பு சாலையில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு பெய்த மழை காரணமாக 3 அடிக்கு மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாவதோடு அப்பகுதி மக்கள் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் முறையான கழிவுநீர் கால்வாய்களை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கொஞ்சம் சாதாரண மழை பெஞ்சாலும் இங்க தண்ணி நிக்குது. இந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாதனால அப்படியே நிக்குது. இதுல எங்களால நடக்க கூட முடியல.
அப்படி நடந்து போனாலும் கால் அரிப்பு, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் வருது. தண்ணியும் பயங்கரமான ஸ்மெல்லா இருக்கு, நடக்கவே முடியல. இதுல நிறைய பேர் இதுல கீழே கூட விழுந்திருக்காங்க இந்த தண்ணியில நடக்க முடியாம. வேற ஏதாவது கழிவு நீர் ஏதாவது கலக்குதா? இங்க வந்து அந்த மழை தண்ணியே அந்த பக்கத்துல சாணி எல்லாம் வந்து கொட்டுறாங்களா, அந்த மழை தண்ணியில அந்த சாணி கரைஞ்சு அதுவே பயங்கர ஸ்மெல்லா இருக்கு எங்களுக்கு. அதனால மூச்சு விட முடியல. இங்க நாங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே எங்களுக்கு பயங்கர ஸ்மெல்லா வருது. இதனால பூச்சி நிறைய வருது. இதுல இருந்து எங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த தண்ணி போறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.